சிவகாசியில் ஐயா நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி இன்னைக்கு தற்கொலை செஞ்சு 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருக்கிறாங்க. அந்த மாணவிக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கள் காலேஜுக்கு வெளியே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த கல்லூரியில் படித்த சோலை ராணி என்று சொல்லக்கூடிய மாணவி காலேஜில் முன்னாள் மாணவனாக இருக்கக்கூடிய ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வெளியே போகிறப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்துருக்காங்க. அந்த ஃபோட்டோவை தன்னோட இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருக்கிறாங்க. அந்த ஸ்டோரியை சக மாணவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்டோரியை எடுத்துகிட்டு வந்து காலேஜில் வேலை பார்க்கக்கூடிய மணிமாறன் என்று சொல்லக்கூடிய பியூன்ட்ட கொடுத்துருக்காங்க. அந்த பியூன் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, கல்லூரியுடைய நிர்வாகத்திற்கு இதை தெரிவிச்சுட்டு இந்த ஃபோட்டோவை காமிச்சிருக்கிறாரு. உடனே அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாணவியும் அந்த மாணவியினுடைய தாயாரையும் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு செயலெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூடுதலாக கண்டிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாணவர்கள் சொல்கிறாங்க. அந்த காலேஜ் நிர்வாகம் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. கண்டிச்ச உடனே இந்த மாணவி என்ன பண்ணுறாங்க, கண்டிச்சதில் மன உளைச்சல் தாங்க முடியாமல் வீட்டில் போய் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. மாணவர்களுடைய தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பியூன் மணிமாறன் தான் இதற்கெல்லாம் காரணம். அவர் தான் இந்த காலேஜ் ஃபுல்லாக இந்த பெண்ணை அசிங்கப்படுத்தி அந்த மன உளைச்சல் தாங்க முடியாமல் தான் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல காவல்துறையினர் வந்திருக்காங்க. காவல்துறைக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் மாணவர்களுக்கும் மத்தியில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சோலைராணிக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அப்போ அம்மா வேலை பார்த்து தான் இந்த பிள்ளையை 2ஆவது ஆண்டு கல்லூரி படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சமாவது தன்னுடைய குடும்பத்தையும் யோசித்து பார்த்துருக்க வேண்டும். தற்கொலை என்ற தீர்வை தேடி ஓடுனால இன்னைக்கு அவங்க அம்மா மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம இதன் மூலியமாக மாணவர்களுக்கு சொல்றது, தற்கொலை என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் தீர்வே கிடையாது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் யாரும் எப்போதுமே தற்கொலை என்ற முடிவுக்கு போகவே கூடாது. அது முடிவே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது. யாருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் கிடையாது. அப்போது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை தான் உருவாக்கணுமே தவிர, அந்த தீர்வை தேடி தான் ஓடணுமே தவிர, ஒருபோதும் தற்கொலை என்ற ஒரு முடிவுக்கு போகக்கூடாது. பிரச்சனைக்கு உண்டான தீர்வை மட்டும்தான் தேடி ஓடணும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு ஃபோக்கஸ் ஆன் சொசைட்டி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி.